Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை இந்த கொதிக்கிற சுடுதண்ணிலேயே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த காலிஃப்ளவருக்குள்ளே சின்ன சின்ன புழு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குங்க. அது இந்த மாதிரி சுடுதண்ணியில் போடும்போது அந்த புழுவெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து போடுங்க. இது நல்லா பச்சை தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதில் மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் ஒரு தடவை பச்சை தண்ணிலையும் கழுவிடுங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவர்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமனுடைய ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த காலிஃப்ளவர் கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மசாலா துறவின காலிஃப்ளவர்லாம் இதில் போட்டுடலாம். அப்படியே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி வெங்காயம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்புல காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி காலிஃப்ளவரை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையிலலாம் காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கும், ரொம்ப மசாலா அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தகுந்த மாதிரி அளவில் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் சில்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you friends.